ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூடனாலுமே சாப்பிட்டுக்கலாம். சாதம்னு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் காலிஃப்ளவர் எடுத்து ஒரே சைஸாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சுட தண்ணியில் 10லேருந்து 15 நிமிஷம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு தக்காளி வெந்து வரும். தக்காளி வெங்காயம்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் நீங்கள் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் மிளகும் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவோடு வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி எல்லாம் குறைஞ்சி சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகோட பச்சை வாசனைலாம் போகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கூட நீங்கள் ட்ரையாக பண்ணிக்கலாம். எனக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.